எல்லா லாட்ரி ரேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6/8/2025க்கான கஸ்டிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 702. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங்ஸ் வந்து சரியாக கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து 1-7 எடுத்திருந்தோம். ஆனால் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எடுத்திருந்தோம். மெயினாக வந்து சி போர்டு போகிறதுக்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஏ போர்டுக்கு மாறிடுச்சு. ஓகே வாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்போர்ட் அண்ட் ஏபிபிசிஎஸ்சி கொஞ்சம் வினிங்ஸ் வர மாதிரி தான் நம்ம நம்பர்ஸ் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற முதல்ல சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 கொடுக்குறாங்க. திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 கொடுக்குறாங்க. திருடிஜில் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. தேர்டிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜில் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டில் நம்ம ஆல்போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 226, இந்த 226 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 226 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 418 வைக்கும். 418 இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மாதிரி கூடிய 2 நிமிஷம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 1, 8 அல்லது 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 226 வச்சுருக்கோம். நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 014. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 014 காஸ்ட் ஆப்ஷன் 418 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 0, 8 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 014 வச்சு எடுக்கலாம். நமக்கு 8 அப்படி இல்லைன்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 584 காஸ்ட் ஆப்ஷன் 418 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி இல்லைன்னா 6, 7 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 584 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 177. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 177 காஸ்ட் ஆப்ஷன் 418 போடல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இல்லைன்னா 0, 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 177 வச்சுருக்கீங்க. நமக்கு 5 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 702. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 702 காஸ்ட் ஆப்ஷன் 418 கூடிய நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 9, 0 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 702 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 9 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இது. உங்கள் கணிப்பில் 0 அல்லது 9 நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் காணுங்க. ஏன்னா பேசி 0 வந்து மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 9 நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம இன்னொரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கலாம். டெய்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, நாளைக்கு புதன்கிழமை ரிசல்ட் வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டே ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். இதில் 667, இந்த 667 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்மல் நம்பர் பார்த்தீங்கன்னா 643. ஓகே, 643. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 அப்படி இல்லைன்னா 1. ஓகேவா? 6 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 667 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 1 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 124. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 124 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 643 போட்டியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 8, 0 அல்லது 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா வந்து 124 வச்சடிகள் நமக்கு 0 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு, 0 பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 280. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 280 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 643 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 3. ஓகேவா, 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 280 வச்சடிகள் நமக்கு 5 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 572. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 572 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 643 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 9. 3 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 572 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 3 அப்படி இல்லைனா 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 376 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 376 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 643 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லைன்னா 3. 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 376 வச்சடிகள் நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கம்பல்சரி எனி ஒரு நம்பர்ஸ் வீக்லி சாட் வச்சடிகளில் ஒரு நம்பர் கம்பல்சரி வந்தே வரும்போது நம்ம கணப்பில் எடுத்து வந்துடும். உங்கள் கணப்பில் மேட்ச் சேனல் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு வீக்லி சாட்லேருந்து 6, 3லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது எந்த போர்டில் வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம 667 வச்சடிகள் நமக்கு 1ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 080 வந்து பிஎன்சி போர்டில், அடுத்து நமக்கு 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் மறுபடியும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, நாளைக்கான ஆல் போர்டு மட்டும் நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு எடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அப்படின்னா வந்து 0 வந்து கிடச்சிருக்கு. வீக்லி சாட் வச்சு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா 3 அல்லது 6. ஓகேவா, 6 அண்ட் A1 சி போர்டில் வந்து 3 அல்லது 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 93 39, 03 30, 96 69, 06 60 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்களே. நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மலை, நம்ம இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 702. ஓகேவா, 702. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குணசேகரன் ஒரு சி போர்டுக்கு 300 செட்டு வந்து 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து பி போர்டுக்கு இன்றைக்கி வந்து 0வாக போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருவாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 720 எடுத்துட்டப்பல பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துருக்கப்பல. ஆனால் 702ன்னு வச்சுருந்தப்பனா ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கப்பல. கொஞ்சம் போர்டு மாறிச்சு, இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுத்து ஒரு கொஞ்சம் நல்லா இன்னிங்ஸ் கொடுத்துருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சண்முகம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்துருக்கப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. குமார் முத்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 8-0 கொடுத்துருக்கப்பல. 0 வந்து ஒரு சூப்பரான ஒரு அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இவரையும் ஃபாலோ பண்ணுங்க. வந்து ஆல் போர்டு வந்து சூப்பராக இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வரப்போ டெய்லியுமே. அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 0 வச்சுட்டாப்புல. ஆனால் நம்ம வந்து உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்து சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் இருந்தால் ஒரு பிசி இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இது 36 63 நாளைக்கு இந்த நம்பர்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் நாளைக்கு வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவர் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 0 வந்து எடுத்துருக்கப்பல. பார்த்தீங்கன்னா 0 வந்து சூப்பராக இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. குமாரும் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 0 கொடுத்துருக்கப்பல. 0 வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. இவர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தப்பல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கப்பல. ஏன்னா 376 ரிசல்ட்டுக்கு 386 வச்சப்பல வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு மட்டும்தான் வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, பாக்ஸில் ட்ரை பண்ணும்போது சி போர்டு வின்னிங் மட்டும் 100 ரூபா கொடுப்பாங்க. பிசி வின்னிங் ஆச்சுன்னா மட்டும் தான் உனக்கு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேவா ப்ரோ, நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஆனால் ஏசி வின்னிங் ஆச்சுன்னா வந்து காசு வந்து கம்மியாக சி போர்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. மெயினாக வந்து சி போர்டு, அடுத்து பி போர்டு, அடுத்து ஏ போர்டு. ஓகேவா, இந்த மாதிரி பாஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா சி போர்டு பி போர்டு பாஸ் ஆனால் கொஞ்சம் அதிகமாக வரும், 1000 ரூபா வரும். ஏ போர்டு அண்ட் சி போர்டு பாஸ் ஆச்சுன்னா அப்படி கணக்கு வராது. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சி போர்டு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, ஆனால் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது பி போர்டு அண்ட் சி போர்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 1000 ரூபா வின்னிங்ஸ் அமௌண்ட்டு வரும். ஓகே ப்ரோ, எல்லாம் 3 நம்பரும் பாஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கடைசியிலேருந்து நம்ம வந்து மெயினாக வரும். கடைசியில் ஃபஸ்ட்டு அமௌண்ட் வரக்கூடிய நம்பர்ஸ், அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் பி போர்டு, அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு. இப்படி தான் வந்து கணக்கில் எடுத்துக்குவாங்க.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதியம் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துட்டாப்புல. ஆனால் சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போர்டு சூப்பராக எடுப்பாப்புல. ஆனால் ஒரு சில டைம் போர்டு மாறிடுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள், கொஞ்சம் வாட்ச் பண்ணி விளையாடுங்க. ஆனால் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டுக்கு கொடுத்தாப்புலனா ஏ போர்ட்லேயும் ஒரு செட் வைங்க, சி போர்ட்லேயும் ஒரு செட் வைங்க. இவரை ஃபாலோ பண்ணுறீங்க ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வின்னிங்ஸ் எடுக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஓகே மேலே இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 0 வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் கொஞ்சம் கம்மியான வின்னிங்ஸாக, நேற்று கொஞ்சம் நிறையா வின்னிங்ஸ் நிறையா இருந்துச்சு. ஓகே, நாளைக்கு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான சிங்கிளாக சந்திப்போம். ஓகேவா?